இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஆவியை விட்டார். கவனிங்க, ஸ்தோத்திரம். 6 வார்த்தைகள் கேட்டோம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு தனக்கு ஆவியை தந்து மனுஷனாக பூமியில படைத்த சிருஷ்டிப்பின் கர்த்தரிடத்தில் சரியானபடி அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டு ஆவியை சரண்டர் பண்றாரு. ஸ்தோத்திரம். ஆவி எங்கிருந்து வருது? தேவனாகிய கர்த்தர் தந்த தீபம். மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். கவனிங்க, ஆண்டவர் தந்த ஆவிதான் நமக்கு உயிராக இருக்கிறது. இப்ப இயேசு எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ, வந்தாரோ, அந்த நோக்கத்தை சரியாய் நிறைவேற்றி முடித்த பிற்பாடு, தன்னை எதற்காக இந்த உலகத்துல சிருஷ்டித்தாரோ அந்த வேலையை முடித்த பிற்பாடு அவரை சிருஷ்டித்தவருடைய கரத்துல ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். கரெக்டா என்ன அனுப்பிச்ச நோக்கத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டம்பா, நீங்க எதற்காக எனக்கு அனுப்புனீங்களோ அந்த வேலையை நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லி தன் ஆவியை தந்த தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து கரெக்டா ஒப்பு கொடுத்தார். ஆமென். இந்த வார்த்தையினாலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? உங்களை கர்த்தர் இந்த உலகத்துல உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசுவை இந்த உலகத்துல உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. எதற்காக இயேசுவை உண்டாக்கினார்? மனுகுல மீட்புக்காக, உங்களை என்னை ரட்சிக்கும்படியாக, இரட்சகராக இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை சரியானபடி நிறைவேற்றி இயேசு முடித்துவிட்டு தன்னை சிருஷ்டித்த, தன்னை உண்டாக்கின தேவனுடைய கரத்துல ஆவியை ஒப்பு கொடுத்தது போல உங்களை கர்த்தர் இந்த பூமியில சிருஷ்டித்திருக்கிறார், உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சொந்த குமாரனை பலியாக கொடுத்து உங்களை ரட்சித்து சபையில கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கும். சும்மா ஒரு வேலை வெட்டி இல்லாத உங்களை ரட்சித்தாரா? எதற்காக உங்களை ஆண்டவர் இந்த உலகத்துல உண்டாக்கி இருப்பார்? எதற்காக உண்டாக்கி இருப்பார்? எதற்காக அவரை விட்டு பிரிந்து நீங்க உலகத்தோடு போன போது அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி பலி கொடுத்து உங்களை ரட்சித்து சபையில கொண்டு வந்திருப்பார். எதுவுமே நோக்கம் இல்லாமையா? எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமையா? ஸ்தோத்திரம். அவருக்கு வேலை வெட்டியே இல்லையா? ஸ்தோத்திரம். உங்களுக்காக அவர் பிரயாசப்பட்டு தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி பலி கொடுத்து உங்களை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் என்றால் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்குது. உங்களை குறித்து அந்த பெரிய திட்டம், நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டாவது என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? ஏன்பா இந்த உலகத்தை என்ன படைச்சிங்க? எதுவுமே நோக்கம் இல்லாமையா படைச்சிருப்பாரு? எதுவுமே நோக்கம் இல்லாமையா நம்மளை ரட்சித்திருப்பாரு? கொஞ்சம் யோசிக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போதெல்லாம் என் பிதாவின் சித்தம், பிதாவின் விருப்பம் என்னவோ அதை செய்யவே நான் இங்கு வந்தேன், என்னை படைத்த தேவனுடைய விருப்பம் செய்யவே நான் வந்தேன் என்று சொல்லுவார். ஸ்தோத்திரம். நம்மை படைத்த தேவனுக்கு நம்ம மேல ஒரு விருப்பம் இருக்கிறது, நம் மூலமாய் ஒரு விருப்பம் இருக்கிறது. அதை என்றைக்காவது நாம் அறிந்து கொள்ள பிரயாசப்பட்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிங்க. சபையே, உங்களை ரட்சிப்பதனால ஸ்தோத்திரம் அவருக்கு ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்குதுன்னு புரியலையா உங்களுக்கு? உங்களை கொண்டு ஏதோ ஒண்ணு செய்ய போறாருன்னு புரியலையா? ஸ்தோத்திரம். இந்த குட் ஃப்ரைடே நாள்லயாவது என்ன பண்ணீங்க? ஸ்தோத்திரம் கேட்டு இனி வர நாட்கள் அதை செய்து நீங்க ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போக நேரிடுமானால் இயேசுவை போல ஆண்டவரே, என்னை படைத்த, என்னை ரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து விட்டேன், என் ஆவியை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு வாழணும். ஆதாம் மாதிரி அவர் வரும்போது போய் ஒளிஞ்சிக்க கூடாது. பாவம் செஞ்சுட்டு அவருக்கு முன்னாடி நிக்க முடியாம ஆதாம் போய் என்ன பண்ணான்? தன்னை இலைகள் உள்ள மரத்துக்கு அடியில ஒடித்து கொண்டான். டெய்லி தேவனோடு உறவாடினவர், டெய்லி அவனை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு நாள் பாவம் செய்த போது தேவனுக்கு முன்பாக அவனால் நிற்க முடியவில்லை.
சபையே, உங்களை கர்த்தர் ரட்சித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி பவுலை போல உங்களால் சொல்ல முடிகிற அளவுக்கு வாழணும். இல்லைன்னா செத்து போலாம். ஸ்தோத்திரம். படைத்தவருக்கு விரோதமான காரியங்களை செய்து, படைத்தவரை கோபப்படுத்தி நீங்க வாழ்ந்து என்ன சாதிக்க போறீங்க? எதற்காக உன்னை படைத்தார் என்பதை அறியாம வாழ்ந்து என்ன சாதிக்க போறீங்க? ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கங்க. உங்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவரை கொலை செய்திருப்பாரானால், உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த நாள்லயாவது கேட்கணும், ஆண்டவரே, எதுக்காக போய் நான் ரட்சித்தீங்க? எதுக்காக அட்வான்ஸ் சபையில வச்சு என்ன பரிபூரணப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? அதை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் கண்டிப்பாக உன்னை ரட்சித்த நோக்கத்தை காட்டுவார். அப்படியே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டு மற்ற நாள்லாம் போய் நல்லா சம்பாதிச்சு சாப்பிட்டு ஊர் சுத்திங்கிறதுக்கு அவங்களை ரட்சித்தாரு. சொந்த குமாரனை பலியாக கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா வாழ வேண்டிய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கை அல்ல, முள்ளு மேல நடக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அதனால நீங்க ஒரு நோக்கம் அறிந்தவர்களாக, பிதாவின் திட்டம் அறிந்தவர்களாக இன்னிலிருந்து வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும். ஸ்தோத்திரம். அப்பதான் இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். நாம் ஏன் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரும்போது அவரோடு கூட நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். 8வது வசனம் வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். இயேசு பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார். அவ்வளவுதான். கவனிங்க. பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார். 9வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அது ஸ்தோத்திரம். எபிரேயர் 9வது அதிகாரம். ஸ்தோத்திரம். கடைசி 2 வசனங்களை வாசிங்களேன். எபிரேயர் 9வது அதிகாரம் கடைசி 2 வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இப்ப 2வது எப்படி தரிசனமாக போறாரு? பாவம் இல்லாதவரா. எதற்காக? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படியாக. ஸ்தோத்திரம். அதுதான் முடிவு பரியந்தம் நீங்க என்ன பண்ணோம்? நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போ அவரை நாம் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட நாம் மரிக்கணும். ஸ்தோத்திரம். அவர் மரித்த பின்புதான் என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார். அப்படிதானே? மரிக்காம உயிர் தெழ முடியாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒண்ணு மறுரூபமாகணும் அல்லது உயிர் தெழணும். கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம செத்துட்டோம்னா உயிர் தெழணும். அவர் வரும்போது, அவர் இப்பவே வந்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணோம்? பரலோகமா, அந்த பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி மறுரூபமாக பண்ணணும். இது ரெண்டுமே நடக்கணும். ஏதோ ஒன்று நடக்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது உயிர் தெழுதல், ஏதோ ஒரு காரியம் நடக்கணும். இது எப்ப நடக்கும்? செத்தாதான் நடக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சாவாம எப்படி உயிர் தெழுது? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதைத்தாங்க ரோமர் 6:8 வாசிச்சோம். வாசிங்க. ஆகையால் அவர் கூடவே நம்ம என்ன பண்ணோம்? இன்னைக்கு சிலுவையில் அடிச்சு நீங்க சாவணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாருங்க, கலாத்தியர் 2:20 வாசிங்க. பவுல் செத்ததுக்கும், பவுல் ரட்சிக்கப்பட்டதுக்கும், இயேசு மரிச்சதுக்கும், உயிர் தெழுந்ததுக்கும் ஸ்தோத்திரம் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ ஆண்டுகள். ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 2:20, கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும். ஆமா, ஸ்தோத்திரம். சிலுவையில் அடிச்சு நானும் இயேசுவோடு கூட சேர்ந்து செத்து புட்டன்றார். இந்த அனுபவம் உங்களுக்கு வரணும். இன்னைக்கு சிலுவையில் அடிச்சிருக்கிற இயேசுவோடு கூட நீங்களும் அடிக்கப்பட்டு சாவணும். எதுக்கு சாவணும்? அடுத்த வசனம் 8-9 வாசிங்க. 7வது வசனம். 7 ரோமர் 6:7. 6 வச்சிங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். 2வது வசனம்.
2 6:2 பாவத்துக்கு நாம் மரிக்க வேண்டும். கவனிங்க 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 கவனிங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சிலுவையில் என்ன பண்ணோம்? உங்க பாவங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏமாத்திக்கின்னு பாவத்தோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்னைக்கு இயேசுவோட சிலுவையில சேர்த்து உங்களையும் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். பாவத்தெல்லாம் என்ன பண்ணோம்? சிலுவையில இன்னைக்கு அடிச்சிடணும். ஸ்தோத்திரம். அடிச்சு அந்த பாவம்லாம் செத்து போகணும். பாவத்துக்கு நாம் சாவணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவத்துக்கு செத்து நாம் அடக்கம் பண்ணப்பட்டாதான் ஸ்தோத்திரம் நீதிக்கென்று பிழைத்திருக்க முடியும். 3வது வசனம் வாசிங்க. 6:3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் என்னது? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது. ரோமர் 2:24 கவனிங்க. ஞானஸ்நானம் என்னது? பாவத்துக்கு செத்து போனோம். ஞானஸ்நானம் எடுத்த அனைவரும் பாவத்துக்கு நீங்கள் செத்து இருந்தால் மறுபடியும் எப்படி உங்களுக்குள்ளே பாவம் ஆளுகிறது? செத்தவன் உலகத்திலிருந்து பிரிந்திருக்கிறான். செத்தவன்னா என்ன அர்த்தம்? செத்து போனவன்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஸ்தோத்திரம். மறுபடியும் உயிரா வந்தாலும் சேர்க்க மாட்டாங்க. எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் வாலிப வயசுல எதையோ சாப்பிட்டான், ஆட்சின்னு செத்துட்டான். ஒரு பணக்கார வீடு, ஒரே பையன், 16-17 வயசு இருக்கும். ஏதோ சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஆட்சின்னு செத்துட்டான். ஸ்தோத்திரம். எப்பவுமே ஒரு நைட் வச்சுட்டு அடுத்த நாள் எடுப்பாங்க அந்த நாட்கள்ல கிராமத்துல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நைட் வச்சிருந்தாங்க, உயிர் வரல. அடுத்த நாள் ஸ்தோத்திரம் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குழியெல்லாம் வெட்டி மோளெல்லாம் ஆட்சி கொண்டு போய் குழியில போட்டு அமுக்கி ஸ்தோத்திரம் மேல அப்பெல்லாம் பாடாதான், பாக்ஸ் கிடையாது. ஸ்தோத்திரம். உள்ள இறக்கி வச்சுட்டு ஸ்தோத்திரம் அந்த வெட்டிய மண்ணை தள்ளுறதுக்கு ஒரு கட்டிய டொப்புன்னு தள்ளனா பாருங்க, மாரில் விழுந்து நேர்ந்துட்டான் அந்த ஆளு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடி அப்படியே வச்சிருவாங்க அந்த நாட்கள்ல. ஸ்தோத்திரம். எல்லாம் மண்ணு போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே மண்ணு போடுறதுக்கு தள்ளுறான் பாரு, வெட்டியான். ஒரு பெரிய கட்டி போய் பொத்துன்னு மாரில் விழுந்த அச்சந்தது ரிலீஸ் ஆயிடுச்சு. நேர்ந்துட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயந்தெல்லாம் ஓடல. ஸ்தோத்திரம். எப்பவுமே சனிக்கிழமை செத்தா ஒரு கோழியை கட்டி எடுத்து போவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பையனை மேலே தூக்கி விட்டு கோழியை போட்டு பொச்சிட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பையன் எழுந்து நேராக வீட்டுக்கு வரான். தொடப்ப கட்டியும் செருப்பு வச்சு நிற்குது அவங்க அம்மா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். சிரிக்கிறதுக்கு இல்லை, சிந்திக்க. செத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தா வீட்டில் சேர்க்கவே இல்லைங்க அவனை. ஒரே பையன், பெரிய ஜமீன்தார் வீட்டு பையன். சாவரவரெல்லாம் சாமியார் மாதிரி பிச்சை எடுத்து சுத்தின்னு செத்தான். செத்தத்தோட கதை முடிஞ்சு போச்சு. அப்ப பாவத்துக்கு நீங்க செத்துட்டீங்கன்னா மறுபடியும் உங்க இடத்துல பாவம் வரலாமா? ஏன் வருது? ஏன் வருது? பாவத்துக்கு செத்தீங்களா ஒழுங்கா? ஸ்தோத்திரம். வாசிங்க. ரோமர் 6:4 6:4 ரோமர் 6:5 அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். ஆகையால் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் எங்க அடிச்சிட்டீங்க? அடிச்சிங்களா இல்லையா? அடிக்கலாம். இன்னைக்கு அடிக்கணும். ஆமென். இன்னையோட உங்க பழைய மனுஷன் வேலை செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு சிலுவையில் அடிச்சுட்டு தான் போகணும். ஆமென். அப்பதான் ஒழுங்கான குட் ஃப்ரைடே இது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய மனுஷ சுபாவங்களை தொடரக்கூடாது. பழைய மனுஷ சுபாவங்கள் தொடருதுன்னா ஒழுங்கா பழைய மனுஷனை சிலுவையில் நீங்க அடிக்கலன்னு அர்த்தம். ஆமென். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒழுங்கா அடிச்சு சாகடிக்கலன்னு அர்த்தம். அதைத்தான் இங்க தெளிவா சொல்றாரு. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம்.
மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிக்கப்படுவதில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதும் இல்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளா இருப்பதாக. ஆமென். உங்க சரீரத்தில் என்ன ஆளக்கூடாது? இயேசு கிறிஸ்து ஆளணும். பாவம் ஆளக்கூடாது. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க முடியாது. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க, அதனால நீங்க பாவத்துக்கு இனி ஊழியம் செய்யக்கூடாது. யாருக்கு ஊழியம் செய்யணும்? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யணும். அதனால ஸ்தோத்திரம், உங்க கண்டிஷன் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும், எப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பாவம் இனி ஆளுகை செய்யக்கூடாதுன்னு நினைச்சா ஸ்தோத்திரம், இப்போ சரியான டைம். நீங்க எல்லாத்தையும் அந்த பாவத்துல என்ன பண்ண போறீங்க? டெய்லி சிலுவையில் அடிக்கணும். ஸ்தோத்திரம், நமக்கு ஞாபகமே வராது. ஸ்தோத்திரம், இது மாம்சமா இது பாவமா ஆவியான பகுத்தறியணும். நம்ம ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள். நம்ம பகுத்தறியலாம் நேரமே இல்லை. எப்படா சாப்பிடுவோம்? சாப்பிட்ட உடனே தூக்கம் எப்படி தான் வருமே தெரியாது. சாப்பிட்டு இருக்கும்போதே தூங்கத்து நிறைய பேர். ஸ்தோத்திரம், அப்படியே டக்குன்னு படுத்துருது, முடிஞ்சு போச்சு. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்தை குறித்த எந்த அறிவும் கிடையாது. ஸ்தோத்திரம், இன்னைக்கு எப்படி வாழ்ந்துருக்கிறோம், இந்த வாழ்க்கை எப்படி முடிய போகுது, இந்த நாள் எப்படி முடிய போகுதுன்னு செக் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்து கண்டுபிடிச்சு ஆகான சிலுவையில் அடிங்கன்னு அதை ஒருத்தரும் பண்றது இல்லை. பரவாயில்ல, இன்னைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குது. ஸ்தோத்திரம், உங்களுடைய சரீரத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பாவம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஆமே. அதனால என்ன பாவம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் வரும்போது, பிதாவே நீர் என்னை இந்த உலகத்துல எதற்காய் படைத்தீரோ, எதற்காய் ரட்சித்தீரோ, எதற்காய் அட்வென்ட் சபையில மெம்பரா வச்சு பாச கொண்டு போதிச்சீரோ, அதை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்ற அளவுக்கு நீங்க நிக்கணும்னா இந்த டைமை பயன்படுத்திக்கணும். அதனால பைபிளை மூடிட்டு எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அடிக்க முடியலன்னா என்னைக்கு அடிக்க முடியாதுங்க. ஸ்தோத்திரங்க. பாவத்துக்கு ஊழியம் செய்ய இயேசு சிலுவையில மரிக்கலங்க. பாவத்துக்கு நீங்க ஊழியம் செய்வதற்கு இயேசு சிலுவையில தொங்கலங்க. 6 மணி நேரம் 6 hours வெயில்ல கொல்கதா மலையில உனக்காக அந்த பாடுகளை பட்டார். எதற்காக? கண்ணா மூடுங்க, வேடிக்கை பார்க்குற நேரம் இல்லை இது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். உங்க சரீரத்துல எது ஆளுது? பாவம் ஆளுகிறதா? பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறாரா? பாவத்துக்கு மரித்த நீங்கள் எப்படி திரும்ப அதுல பிழைக்கிறீங்கன்னு தெரியல. மரித்தவன் உலகத்தை விட்டு பிரிந்து போகிறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உலகத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. மரித்தவனுக்கு அந்த நிலைமை என்ன? பாவம் நமக்குள்ளே மரித்ததானால் ஸ்தோத்திரம், எப்படி நீங்க திரும்ப அதுல பிழைக்கிறீங்கன்னு தெரியல. திரும்ப எப்படி உங்க சரீரத்துல பாவம் ஆளுகை செய்கிறது என்று தெரியவில்லை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. என்ன பாவம் உங்களுக்குள்ள ஆளுகை செய்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கடைசி வாய்ப்புங்க உங்களுக்கு. கடைசி வாய்ப்புங்க. சிலுவையில் அடிக்கிறதுக்கு கடைசி வாய்ப்புங்க. இனி காலம் செல்லாதுங்க. இயேசு இன்றைக்கே வரலாம். வரும்போது, ஆண்டவரே உம்முடைய கரங்களில என்னை உண்டாக்கி நம்முடைய கரங்களில என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ற அளவுக்கு நீங்க தைரியமா நிக்கணும். நியாய தீர்ப்பு நாள்ல தைரியமா நிக்கணும். இயேசு வரும்போது தைரியமா நிக்கணும். ஆதாமை போல பாவம் செஞ்சுட்டு ஓடி ஒளிய கூடாது. ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்ணை மூடுங்களேன். கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து பாருங்க. உனக்காக தானே, நீ பாவத்திலிருந்து வெளியே வரணும் தானே அவர் அந்த பாவங்களை ஏற்றுக்கொண்டார். சபையை கொஞ்சம் யோசி. ஏங்க அவர் சிலுவையில் அடிக்கப்படணும்? ஏங்க சிலுவையில் அடிக்கப்படணும்? அவர் பாவம் அறியாத பரிசுத்தர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஆனா வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:21 பிதாவாகிய தேவன் அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவமே செய்யலங்க. பாவமே செய்யாத ஒரு ஆள் அடிச்ச எப்படி நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்? அதனால பிதாவாகிய தேவன் சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் மேல சுமத்தி தான் அவரை சிலுவையில் அடிச்சார். ஸ்தோத்திரம். அதனாலதான் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம் என்றால் இருள், இருள் என்றால் பாவம்.
சர்வலோகத்தின் பாவத்தையும் இயேசுவின் மேல சுமத்தி பிதா அவரை விட்டுட்டார், கைவிட்டார். ஸ்தோத்திரம். பாவம் இருக்கிற இடத்துல பிதா இருக்க முடியாது. இத்தனை வேதனை, இத்தனை பாடுகள் இல்ல. ஸ்தோத்திரம். பயங்கரம். 18 மணி நேரம். சதீஷே நல்லா சொன்னாரு. 18 மணி நேரம் வேதனை, போராட்டம், எத்தனையோ பாடுகள், அங்க இங்க அலக்கழிச்சு அதை கடைசியா கொண்டு போய் கல்வாரியில கொல்கத்தா மலையில சிலுவையில் அடித்து தொங்க வச்சிருக்கிறாங்க. 6 மணி நேரம் 6 hours சிலுவையில தொங்கினார். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். சிந்திங்கள். காலைல 9 மணிக்கு அடிக்கப்பட்ட சிலுவையில் அடிக்கப்பட்ட சரீரம் மாலை 3 மணிக்கு தான் இறக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்க சிந்திக்க வேண்டிய காரியம், ஸ்தோத்திரம், எல்லாமே உங்களுக்காக தான். நீங்க பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது, அவருக்கு ஊழியம் செய்யணுன்றதுக்காக தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் உணர்த்தப்பட்டிருக்கிறீங்க? இது சடங்கா கொண்டாடுறது இல்லைங்க. ஸ்தோத்திரம். இது சடங்கா கொண்டாடுறது இல்லைங்க. ஸ்தோத்திரம். இது நிமித்தமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம், பாவத்துக்கு மரித்த உங்களுக்குள்ளே இனி ஆண்டவர் அருவருக்கிற எந்த பாவமும் ஆளுகை செய்யவே கூடாது. ஸ்தோத்திரம். 2 கரங்களை உயர்த்தி, அப்பா என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கணும்பா. இனி என் சரீரத்துல பாவம் ஆளவே கூடாது, பாவம் ஆளவே கூடாது, பாவம் ஆளவே கூடாது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நிக்கணும் தைரியமா, நிக்கணும் தைரியமா. இப்ப ஒப்பு கொடுத்தா தான் நிக்க முடியும் சபையே. ஹல்லேலூயா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. உணர்ந்து உண்மையை ஒப்பு கொடுத்து, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. எல்லாம் சொல்லுங்க. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும் அப்பா, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. கேளுங்க உண்மையா. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. முக்கியமா இந்த சரணம், புதிதாக்கும் பரிசுத்தரே, ஓ புது படைப்பாய் மாற்றுமையா. எத்தனை பேர் தாகத்தோடு கேட்கிறாங்களோ அவங்கள மாத்துங்கப்பா. ஆமென். glory, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் ஒரு மாற்றும், என்னை உடைத்து விடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படு. 2 கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆண்டவரை கேட்கிறவங்களை நிரப்புப்பா. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே,
பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. கடைசியார் எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே என் ஆற்றலானவரே. அப்பா, யாரெல்லாம் உண்மையா கேட்கிறாங்களோ அவர்களை ஒரு விஷயம் கூட நீங்க நிரப்புங்க, 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 நிரப்புங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. எஸ், எஸ். தாகத்தோடு தாகம் இல்லாம தண்ணீரை ஊற்றுகிறவர் ஆவியானவரே என் ஆற்றலானவரே. கேட்கணுமா? கேட்கிற பெறவரெல்லாம் கூட கூடாது. ஆவியா. எஸ், எஸ். ரீபாலாபா ஷகதராலபா. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. எங்க சபையை நிரப்புங்க ஆண்டவரே. யாரெல்லாம் தாகத்தோடுமை இயங்கி கொண்டிருக்கிறார்களோ, நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல ஒரு கல்வாரியின் அபிஷேகம் ஆண்டவரே இப்போது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பாவத்துக்கு மறிக்கிற ஒரு அனுபவம், நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவம் இப்போது அபிஷேகமா அவருடைய பிள்ளைகளை மூடட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கையை தட்டி நல்ல ஆவில நிரம்பி, எஸ், இனி உங்க சரீரத்துல பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக, பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. நல்ல கையை தட்டி ரீபாலாபா ஷகா நல்ல கையை தட்டி ஆமென், 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 ஆமென். ஆவியானவரே, ஆளுகை செய்கிறவரே, ஆளுகை செய்கிறவரே, ஆளுகை செய்கிறவரே, ஆளுகை செய்கிறவரே, நீர் ஆளுகை செய்வீராக. அன்றைய பாவத்துக்கு மரித்த என் சரீரத்துல பாவம் இனி ஆளுகை செய்யவே கூடாது. எல்லா பாவத்தையும் நசரனாக இயேசுவின் நாமத்துல சிலுவையில் அறைந்து நான் கொன்று விடுகிறேன். நீங்க ஆளுகை செய்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை மறுரூபப்படுத்தி இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாங்கள் லக்கை நோக்கி தொடர ஆவியானவர் அனுகிரகம் செய்வீராக. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வந்த ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து ஒவ்வொருவரையும் கொண்டு போய் ஆண்டவரே பரலோகத்துல பிதாவின் சன்னிதானத்துல நிற்க வைக்க போற உம்முடைய கரத்துல ஆண்டவர் எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. பிதா எனக்கு தந்த எல்லாம் என்னிடத்தில் வரும் என்று சொல்லியிருக்கிறீங்க. எனவே எங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு போய் பிதாவின் சன்னிதானத்துல மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவர் என்று யூதா சொன்னாரு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படியா செய்ய போகிற உமக்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உங்க கரத்துல எடுங்கப்பா, எங்களை உங்க கரத்துல எடுங்கப்பா, எங்களை உங்க கரத்துல எடுங்கப்பா. சத்ரு எந்த விதத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை திசை திருப்பி கொண்டு போகாதபடிக்கு எப்போதும் உடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே பரிசுத்தத்துல முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து இவ்வளவு நேரம் சமூகத்தில் வைத்து நீர் போதித்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். தொடர்ந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது உந்தி தள்ளட்டும், கிறிஸ்துவோடு சேர்க்கட்டும், ஐக்கியப்படுத்தட்டும். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகி தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்துதல், சமாதானம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வருகை எதிர்நோக்குகிற அனுபவம் அதனால கடந்து வந்த நம் அனைவரோடு இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு